ஆண்டி கோலத்துல இருக்கக்கூடிய முருகரை வழிபடலாமா? பழனிக்கு போகும்போது வெளியே நீ கேட்கணும், என்ன கோலத்துல முருகர் இருக்காரு அப்படின்னு. ஆண்டி கோலமா ராஜ அலங்காரமா கேட்கணும். கேட்டுட்டு ராஜ அலங்காரனா மட்டும்தான் உள்ள போய் பார்க்கணும். ஆண்டி கோலம்னா பார்க்க கூடாது. வரலாற்று சுவடுகள் என்ன சொல்லுது அப்படின்றதுல நம்ம எடுப்போம் பார்த்தீங்களாமா. அப்பதான் எனக்கு நிறைய விஷயம் தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னா, அவன் பாத்தீங்கன்னா நீ ஒண்ணுமே இல்லாம பரதேசியா போனா கூட நான் உன்னை அரசனாக்கிடுவேன் அப்படின்றதுக்காக தான் பரதேசி கோலமும் போட்டிருக்கா, அதாவது ஆண்டி கோலமும் போட்டிருக்கா, அதே மாதிரி அரச கோலமும் போட்டிருக்கா. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரியாதவங்க ஆண்டி கோலத்தை பார்க்காதீங்க அப்படின்றாங்க. துணை அதிசயங்களை செய்யக்கூடிய அந்த பழனிமலை முருகனை இப்படி வழிபடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகள் இது என்ன? அதீத ஞானம் வேணுமா, நீ ஞான தண்டாயுதப்பாணியே பாரு. எனக்கு எதுவுமே இல்லையா, நீ பழனிமலை முருகனை பார். எனக்கு வசதி வேணுமா, நீ பழனிமலை முருகனை பார். எனக்கு வசதியெல்லாம் இருக்கு, நிம்மதியே இல்லையா, பழனிமலை முருகனப்பார். எனக்கு குழந்தை பேர் இல்லையா, பழனிமலை முருகனப்பார். திருமணம் அமையலையா, பழனிமலை முருகனப்பார். எனக்கு தொட்டதெல்லாம் தொலங்காம போதா, பழனிமலை முருகனப்பார். நான் தொட்டதெல்லாம் தொலங்கணுமா, பழனிமலை முருகனப்பார். யார் ஒருத்தர் காவடியை தூக்கி முருகனை வழிபாடு பண்றாங்களோ அவங்க முருகப்பிரான அடைய முடியும் அப்படின்ற ஒரு விதியும் இருக்கு. முருகனோட கடாட்சத்தை அடைய முடியும், முருகனோட அனுகிரகத்தை பெற முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடர் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளரான டாக்டர் தீபா அருளானன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். பொதுவா முருகர் எடுத்துக்கிட்டாலே அந்த ஆறுபடை வீடுகள் தான் பெயர் போனது, புகழ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுலயும் அந்த ஆறுபடை வீடுகளையும் எடுத்துக்கிட்டா பழனி அதுதான் உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க பழனி எடுத்துக்கலாம், அங்க முருகர் எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஆண்டி கோலத்துல இருப்பாரு. ஆண்டி கோலத்துல இருக்கக்கூடிய முருகரை வழிபடலாமா? இது நிறைய பேருக்கு ரொம்ப தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய சந்தேகம் அப்படின்னு சொல்லலாம். இது எங்களுக்கு கல்யாணமாகி நாங்கள் பாருங்க இந்த பழனிமலை போனோம், அதாவது கொடைக்கானல் போகிறோம். பழனி முருகரை பார்த்துட்டு நம்ம கொடைக்கானல் போனோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட போகிறோம். அப்போ கல்யாணம் ஆன புதுசில் அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சொல்கிறாங்க, பழனிக்கு போகும்போது வெளியே நீ கேட்கணும், என்ன கோலத்தில் முருகர் இருக்காரு அப்படின்னு. ஆண்டி கோலமா ராஜ அலங்காரமா கேட்கணும். கேட்டுட்டு ராஜ அலங்காரம்னா அப்பான்னா சொந்த அப்பா இல்லை, பெரியப்பா சொல்கிறாங்க. ராஜ அலங்காரனா மட்டும்தான் உள்ள போய் பார்க்கணும், ஆண்டி கோலம்னா பார்க்க கூடாது. அப்ப நான் கேட்டேன், ஏன் பெரியப்பா, ஏன் ஆண்டி கோலம் பார்க்க கூடாது அப்படின்னு போது, இல்லம்மா இப்பதான் கல்யாணம் ஆகி புதுசா குடும்பத்தோட போறீங்க, ஆண்டி கோலம் பார்த்தா வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்றது சொன்னாங்க. இது அப்ப நான் கேள்விப்பட்ட விஷயம். அதுக்கப்புறம் எனக்கு இதை பத்தி தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஆன்மீக சொற்பொழிவாளரா ஆன பின்னாடி தான் நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளோட வரலாற்று சுவடுகள் என்ன சொல்லுது அப்படின்றதுல நம்ம எடுப்போம் பார்த்தீங்களாமா. அப்போதான் எனக்கு நிறைய விஷயம் தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னா, முதல்ல இந்த பழனிமலை அப்படின்றதுக்கே ஒரு வரலாறு இருக்குமா. பொதுவா இந்த பழனிமலை பார்த்தீங்கன்னா கைலாயத்திலிருந்த ஒரு பங்கு அப்படின்றாங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு கல்லு அப்படிங்கிறாங்க. இது பாருங்க, சிவபிரான் கிட்ட பார்த்தீங்கன்னா அகஸ்திய முனிவர் கேட்டிருக்காரு, இந்த கைலாயத்துக்கு நிகரான ஒரு மலை இந்த பூமியில வரணும் அப்படின்னு அவர் கேட்டதுக்கு சிவபிரான் பாத்தீங்கன்னா இந்த கைலாயத்துல இருந்து இந்த துண்டுகளை எடுத்துட்டு போங்க, அவங்களுக்கு துண்டு, நமக்கு பெரிய மலை, இந்த மலையை கொண்டு போயிட்டு நீ பூலோகத்துல வச்சுடு, பிரதிஷ்டை பண்ணிடு அப்படின்னு ஈசன் சொன்னதாகவும், உடனே அகத்திய முனிவர் என்ன பண்றாரு, இடும்பாசுரன் அப்படின்னு ஒருத்தனை அனுப்புறார். அவன் அசுரன். அகத்திய முனிவர் சொல்ற வேலையை செய்யறவன். அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சேவகனா வேலை செஞ்சிருந்தான். இடும்பாசுரன் இடும்பி அவரோட மனைவி. அப்ப அவர்கிட்ட சொல்றாரு, நீ போயிட்டு கையில இருந்து அந்த மலையை தூக்கிட்டு வா அப்படின்னும் போது, இடும்பாசுரன் பெரிய பெரிய மலையா இருக்கிறதுனால என்ன பண்றான், ஒரு கோல் வச்சு இந்த சைடு கயிறு வச்சு ஒரு மலையும், இந்த சைடு பெரிய கயிறு மாதிரி வச்சு ரெண்டு சைடு அந்த கோல்ல ஒரு மலையும் தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வரும்போது அவனுக்கு இந்த பழனி கிட்ட வரும்போது ரொம்ப தண்ணி தாகமா எடுக்குது. அங்க பாக்குற நீர்நிலை இருக்கு, கொஞ்சமா ஒரு கொட்டை மாதிரி இருக்கு, கொஞ்சம் சின்ன தண்ணி தேங்குற இடம் இருக்கு. என்ன பண்றான், இந்த மலையை கீழே வச்சுட்டு அந்த இடத்துல போய் தண்ணி குடிக்கிறான். தண்ணி குடிச்ச பின்னாடி அந்த மலையை தூக்கவே முடியல. மேல நிமிர்ந்து பார்க்கும்போது ஒரு சின்ன பையன், ஆடு மேய்க்கிற பையன் மாதிரி நிக்கிறான். ஒரு தலையில ஒரு சின்ன துணி கட்டிட்டு ஒரு சின்ன குழந்தை நிக்குது. அந்த குழந்தை என்ன சொல்லுது, என்ன தூக்க முடியலையா உன்னால அப்படின்னு கேக்குது. ஆமா தூக்க முடியல, கொஞ்சம் உதவி பண்றியா அப்படின்னு கேக்குறான். இவ்வளோ பெருசா இருக்கு உருவம் உனக்கு, உன்னாலே தூக்க முடியல, என்னால எப்படி தூக்க முடியும், இந்த மலை நீ எடுத்துட்டு போறதுக்கு இல்லை, இங்கே வச்சுட்டு போ அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. உடனே இவன் என்ன சொல்றா, இல்ல இது அகத்திய முனிவரோட கட்டளை, நீ என்ன இங்கே வச்சுட்டு போன்னு சொல்றது அப்படின்னு இவன் கேட்க, அந்த குழந்தை ஒண்ணு பேச இவன் ஒண்ணு பதில் சொல்ல, ஒரு காலகட்டத்துல இந்த வாக்குவாதம் முத்துது.
முத்தின உடனே அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுது, வச்சுட்டு தான் நீ போகணும் அப்படின்னு கட்டளை எடுத்து உடனே இவன் கோவத்துல அந்த குழந்தைகிட்ட சண்டை போடுறான். அந்த குழந்தை வந்து இவனை வதச்சிடுது. அந்த குழந்தை யாரு அப்படின்னா சாக்ஷாத் முருகப்பெருமான். இவன் ஓன அலறி வந்து கீழே விழவே இடும்பி ஓடி வரா. இடும்பி ஓடி வந்து கதறி அழுது அகத்தியர் உடனே வந்துடுறார். அகத்தியர் வந்த பின்னாடி முருகப்பிரான் கிட்ட வேண்டி அவனோட உயிரை திருப்பி மீட்டு கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? முருகன் வந்து உயிர்ப்பித்தெழ செய்கிறார். அதனோட ஒரு சாட்சியாதான் இப்போ வந்து பாருங்க, அந்த மலை எதுன்னா ஒன்று பழனி மலை, அந்த இடும்பன் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்ப முருகன் இடும்பனுக்கு கொடுத்த வரம் எப்பயுமே நீ எனக்கு காவலாயிரு, காவல் தெய்வமாயிரு. இப்ப நம்ம பழனி மலை போகும்போது இடும்பனை கும்பிட்டுட்டு இடும்பன் மலையில இடும்பனை கும்பிட்டுட்டு தான் நம்ம பழனி மலை ஏறுவோம். புரியுதுங்களா? அதே மாதிரி இப்ப முருக பக்தர்கள் காவடி தூக்குறாங்க இல்லையா? அந்த காவடி வந்து இடும்பன் மலையை தூக்கிட்டு வந்ததுக்கூட அடையாளமா தான் காவடி தூக்குறாங்க. காவடியில பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சேவல் காவடி, இப்படி எத்தனையோ காவடி இருக்கு இல்லைங்களா? அதனோட ஒரு அடையாளமா தான் இன்றளவும் காவடி தூக்கி முருகனை வழிபாடு பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமா. யார் ஒருத்தர் காவடியை தூக்கி முருகனை வழிபாடு பண்றாங்களோ அவங்க முருகப்பிரானை அடைய முடியும் அப்படின்ற ஒரு விதியும் இருக்கு. முருகனோட கடாட்சத்தை அடைய முடியும், முருகனோட அனுகிரகத்தை பெற முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறுபடை வீடுல 3ஆம் படை வீடு பழனி. இந்த பழனிக்கு அப்படின்னு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குமா. சங்க காலத்துல இந்த பழனி மலையை புதுனி மலை அப்படின்னு சொன்னாங்க. ஆவி மலை, வையாவி மலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இந்த பொதினி மலையினோட சிறப்பு என்ன அப்படின்னா, மொதல் விஷயம் அது கைலாயத்திலேருந்து வந்த ஒரு துண்டு. அப்போ கைலாயத்துக்கு நிகரான மலை பழனி மலை அப்படின்றது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கே வந்துடலாம். முருகனோட கோலம் எதை உணர்த்துது அப்படின்னாமா, யார் ஒருத்தர் பழனிமலை முருகனை போய் வழிபாடு பண்ணுறாங்க அவங்க ஆண்டியா போனாலும் அரசனாக்கிடுவான் பழனிமலை முருகன். ஞான தண்டாயுத பாணி சுவாமி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஞான தண்டாயுத பாணி முருகனோட பேர். அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஒன்றுமே இல்லாமல் பரதேசியா போனா கூட நான் உன்னை அரசனாக்கிடுவேன் அப்படின்றதுக்காக தான் பரதேசி கோலமும் போட்டிருக்கா, அதாவது ஆண்டி கோலமும் போட்டிருக்கா, அதே மாதிரி அரச கோலமும் போட்டிருக்கா. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரியாதவங்க ஆண்டி கோலத்தை பார்க்காதீங்க அப்படின்றாங்க. இன்னொன்னுமா, நிறைய பேருக்கு வந்து பாருங்க எத்தனையோ விதமான செல்வங்கள் அப்படின்றது இருக்கும், ஞானம் அப்படின்றது மட்டும் இருக்காது. எத்தனையோ குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய கோட்டீஸ்வரங்களா இருப்பாங்க, குழந்தைங்க மென்டலி சப்நார்மல் குழந்தைங்க பிறப்பாங்க. நீங்க பார்த்துருக்கீங்க, இப்போ ஆட்டிசம் குழந்தை, ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தை, இப்படி ஏகப்பட்ட குழந்தைகள் பிறக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல மொதல் குழந்தை அந்த மாதிரி பிறக்குது அப்படின்னா கூட 2வது குழந்தை இந்த மாதிரி பிறக்கக்கூடாது அப்படின்னு ஞான தண்டாயுத பாணி சுவாமியை போய் நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னா ஞானம் உள்ள குழந்தைங்க பிறப்பாங்கன்றது விதிமா. ஓகே, புரியுதுங்களா? அப்ப பழனி மலைக்கு இவ்வளவுதானா பெருமை அப்படின்னா, பழனி மலைக்கு இன்னும் எவ்வளோ பெருமை இருக்குமா. அதாவது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நக்கீரருக்கு வள்ளியம்மையோட காட்சி கொடுத்த இடம் பழனிமலை. நக்கீரருக்கு வள்ளியம்மையோட முருகர் காட்சி கொடுத்த இடம் பழனிமலை அப்படிம்பாங்க. நக்கீரருக்கு நிறைய இடத்துல முருகர் காட்சி கொடுத்துருக்காரு, ஆனா பழனிமலையிலையும் காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்றது சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த பழனிமலையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், போகர் நவபாஷான முருகர் சிலை அப்படின்றத நிறுவியிருக்காரு. அவர் தான் கர்ப்பகிரகத்துல இருப்பாரு. பொதுவா அந்த பழனிமலை முருகனை யார் தரிசனம் பண்றாங்களோ பார்த்த க்ஷணத்திலே வந்து பாத்தீங்கன்னா உடல் நோய், மனநோய், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிறவி நோய் அப்படின்றது தீரப்பெறுவாங்க அப்படின்றத ஐதீகம். உடல் நோயும் தீரப்பெறும். அவர் வந்து பாத்தீங்கன்னா போகர் செஞ்சதே அந்த காரணத்தினால அப்படின்றதும் நிறைய விஷயங்கள், நிறைய கல்வெட்டுகள் சொல்லுது. நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆதாரபூர்வமான புராணங்களும் இருக்கு. போகர் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க மக்கள் யாரும் நோய்வாய்ப்படக்கூடாது, அப்படியே நோய்வாய்ப்பட்டாலும் இந்த முருகரை அபிஷேகம் பண்ணி அந்த நீரை குடிக்கும் போது அந்த நோய்கள்ல இருந்து விமோச்சனம் அப்படின்றது அடைஞ்சிடணும் அப்படின்னு தான் அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலையே செஞ்சாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கதான் செய்யுது இல்லைங்களா? அப்ப இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி முருகனுக்கு சந்தன காப்பு செஞ்சுட்டு வெறும் கோவணம் மட்டும் அவருக்கு வந்து சாத்திட்டு கீழே ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு போயிடுவாங்க. மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா முருகனோட உடம்புல இருந்து முத்து 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 முத்தா வேர்த்து அந்த கிண்ணம் ஃபுல்லும் நீர் இருக்கும். அந்த நீரை பிரசாதமா கொடுக்குறாங்க. இன்றளவும் அந்த நீருக்காக காத்துட்டு இருக்க பக்தர்கள் எத்தனையோ பேர். எதனால அப்படின்னா நோயில இருந்து விடுதலை பெறாங்க. ஃபர்ஸ்ட் அது வந்து உடல் நோயும் சரி, மனநோயும் சரி, இது எத்தனையோ பக்தர்கள் நிதர்சனமா சொன்ன உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் அது கோவண நீர் அப்படிம்பாங்க, அதாவது முருகனோட சிறுநீர் அப்படிம்பாங்க. அது உண்மை கிடையாது. அந்த உடம்புல இருந்து முத்து முத்து முத்தா வேர்க்குது பார்த்தீங்களா, அந்த நவபாஷானம்ன்றது விஷமா. அதுல இருந்து வர நீர் வந்து பாத்தீங்கன்னா அருமருந்தா இருக்கு அப்படின்றது முருகனோட சிலையில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வந்து புண்ணியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த கோலம் தான் முருகனை பார்க்கணும் அப்படின்றது கிடையாதுமா. அதீத ஞானம் வேணுமா,
நீ ஞான தண்டாயுதபாணியை பார். எனக்கு எதுவுமே இல்லையா, நீ பழனிமலை முருகனை பார். எனக்கு வசதி வேணுமா, நீ பழனிமலை முருகனை பார். எனக்கு வசதியெல்லாம் இருக்குது, நிம்மதியே இல்லையா, பழனிமலை முருகனப்பார். எனக்கு குழந்தை பேர் இல்லையா, பழனிமலை முருகனப்பார். திருமணம் அமையலையா, பழனிமலை முருகனப்பார். எனக்கு தொட்டதெல்லாம் தொலங்காமல் போதா, பழனிமலை முருகனப்பார். நான் தொட்டதெல்லாம் தொலங்கணுமா, பழனிமலை முருகனப்பார். இப்படிமா பழனிமலை முருகனை நீ பார்க்கறதுக்கு 1,00,000 காரணம் சொல்லலாம். பார்க்காம இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு காரணமும் கிடையாது. ஓகே, இத்துணை அதிசயங்களை செய்யக்கூடிய அந்த பழனிமலை முருகனை இப்படி வழிபடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகள் ஏதேனும் இருக்கா? நிறைய இருக்குல்லம்மா. பொதுவாக வந்து பாருங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது எந்த கடவுளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தன்னைத்தானே வருத்தி செய்யக்கூடிய ஒரு வழிபாடு முறைகள் அப்படின்றது கிடையாது. இப்போ முருகன் கோயிலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னம்மா வேல் குத்திப்பாங்க, அழகு குத்திப்பாங்க, காவடி வந்து ரொம்ப வலியான ஒரு விஷயம் இல்லைம்மா. முதுகுல வந்து பாருங்க இவ்வளோ பெரிய கொக்கி போட்டு ஒரு பெரிய தேரே இழுப்பாங்க. அந்த அளவுக்கு தன்னை இவ்வளோ கொடுமைப்படுத்தி தன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தி நேர்த்தி கடன் செய்கிற கடவுள் யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. அம்பிகைக்கு வந்து நெருப்பு மிதிப்பாங்க, ஆனால் அதில் கூட மஞ்சள் முழுசும் போடுவாங்க. அதனால அவ்வளோ கொடுமை இருக்காது, அவ்வளோ வலி இருக்காது. இது கொடுமைன்னு சொல்றதை விட அந்த அளவுக்கு கஷ்டமும் தன்னை வந்து ரணமாக்கி கொள்ளக்கூடிய வழிபாடோ நேர்த்தி கடனும் எந்த கடவுளுக்கும் கிடையாது. ஆனால் முருகனுக்கு உண்டு. எதனால முருகனுக்கு அப்படி செய்யறாங்க? கலியுகத்துல கண்கண்ட கடவுளா முருகப்பெருமான். எதை கேட்டாலும் கேட்ட க்ஷணத்துல கேட்ட மாத்திரத்துல கேட்டதை இல்லைன்னு சொல்லாம கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய ஒரு மனசு அப்படின்றது முருகனுக்கு இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்றளவும் முருக பக்தர்கள் ஒன்றும் இல்லம்மா. இப்ப மனுஷங்களோட குணாதிசயம் என்ன, நீயானா இருக்கட்டும் நானானா இருக்கட்டும், எப்படி வேண்டிக்கிறோம் கடவுள்கிட்ட, ஐயா எனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள நான் எப்படியாவது வீடு கட்டிடணும், வீடு கட்டிட்டுனா நான் உனக்கு வந்து மொட்டை போட்டுக்கிறேன், வீடு கட்டிட்டுனா நான் உனக்கு காவடி தூக்குறேன், வீடு கட்டிட்டுனா பழனிமலை வந்து உன்னை தரிசனம் பண்ணிட்டு வரேன், இதுதான் என்னோட வேண்டுதல், எனக்கு நீ செஞ்சுடு நான் திருப்பி செய்கிறேன். ஆனா எந்த அளவுக்கு முருகன் செஞ்சிருந்தா எனக்கு நான் இவ்வளோ பெரிய ஈட்டி குத்திப்பேன், எந்த அளவுக்கு முருகன் எனக்கு நல்லது செஞ்சிருந்தா நான் இவ்வளோ பெரிய கொக்கியை போட்டு தேரை இழுப்பேன். அப்போ அவங்களோட நேர்த்தி கடன் இவ்வளோ செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் நிறைவேறாத எத்தனையோ விஷயங்களை முருகன் நிறைவேற்றி கொடுத்துருக்கான். அதனால நன்றி கெட்ட மனுஷனாக இருந்தாலும் அந்த நேரம் முருகனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக முருகன் பால் அலாதி அன்புனால நான் இத்தனை விஷயம் செய்கிறேன். ரொம்ப எளிமையான விஷயமா, எளிமையான விளக்கம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. மனுஷங்க குணம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நீ இது கூட நான் அது செய்கிறேன். அது நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே மனுஷங்க தானே. இந்த குணத்தை மாற்றினவங்க தெய்வம் ஆயிடுறாங்க, சித்த புருஷங்களா ஆயிடுறாங்க, அவங்க மனுஷங்க கூட நடமாடுறதே இல்லை. அப்போ முருகனுக்கு இவ்வளோ செய்கிறாங்க அப்படின்னா நிறைவேறாத விஷயத்தை கூட முருகன் நிறைவேற்றி கொடுக்குறா அப்படின்றதுல எல்லாரும் சந்தேகம் இல்லைல்லம்மா. அதுதான் காரணம். ஓகே, முருகனை பற்றியும் பழனிமலையினுடைய பல சிறப்புகள் பற்றியும் ரொம்ப அழகாக பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி.